தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. வாடகை கட்டாமல் பயன்படுத்தி வந்த கோவில் நிலத்தை 18.85 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்திற்கு அப்பகுதியில் சொந்தமாக 24,000 சதுர அடி நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் பள்ளி நடத்துவதற்காக வாடகை அடிப்படையில் சென்னை மாநகராட்சி ஒப்பந்தம் மேற்கொண்டது. ஆனால் சென்ற 1969ஆம் ஆண்டு முதல் வாடகை தரவில்லை என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் கோவில் தேவஸ்தானம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2500 மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதால் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை விலைக்கு வாங்க சென்னை மாநகராட்சியை அறிவுறுத்தியது. இந்த வழக்கு நடந்த இறுதி விசாரணையில் கோவில் நிர்வாகம் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆகிய இருதரப்பு மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு சமரசத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருந்தன. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கோவில் நிலத்தை இப்போதைய சந்தை மதிப்பின்படி 18.85 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்துவிட்டு உத்தரவிட்டார். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. வாடகை கட்டாமல் பயன்படுத்தி வந்த கோவில் நிலத்தை 18.85 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்திற்கு அப்பகுதிக்கு சொந்தமான 24,000 சதுர அடி நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் பள்ளி நடத்துவதற்கு வாடகை அடிப்படையில் சென்னை மாநகராட்சி ஒப்பந்தம் மேற்கொண்டது. ஆனால் சென்ற 1969ஆம் ஆண்டு முதல் வாடகை தரவில்லை என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் கோவில் தேவஸ்தானம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2500 மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதால் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை விலைக்கு வாங்க சென்னை மாநகராட்சியை அறிவுறுத்தியது. இந்த வழக்கில் நடந்த இறுதி விசாரணையில் கோவில் நிர்வாகம் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆகிய இருதரப்பும் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு சமரசத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருந்தன. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கோவில் நிலத்தை இப்போதைய சந்தை மதிப்பின்படி 18.85 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்.